வணக்கம். பிரண்டை துவையல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அதனுடைய பலனையும் தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சிவப்பு, உருட்டு, உருண்டை, திட்டை, சதுரம், களி, தீம், புளி என பல வகையான பிரண்டைகள் உள்ளன. இதில் நார்மலாக கிடைக்கிறது சதுர பிரண்டை தாங்க. அதை நீல வாக்கில் எடுத்து கட் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணணும். கட் பண்ணும்போது நம்ம எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணணும், இல்லைனா கை அரிக்கும். ஒரு வாணலில் நல்லா மிளகா, நமக்கு தேவையான அளவு மிளகா எடுத்துக்கலாம், நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து பருப்பு இல்லைனா கருப்பு உளுந்து கூட போட்டுக்கலாம், நம்மளுடைய ஆப்ஷன் தான் அது. நல்லா பொன்னிறமாக அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நான் இதில் எக்ஸ்ட்ராவாக எள்ளும் கொஞ்சம் சேர்த்து வறுக்கிறேங்க. எள் சேர்க்குறதுனால நமக்கு எலும்புக்கும் பலப்படுத்தும். அதோடு இல்லாமல் அயன் கண்டென்ட் நிறைய இருக்குது. அண்ட் இது போடுறதுனால கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும். அது நல்லா பொரிஞ்சு வந்து பாருங்கள், நல்லா அந்த மாதிரி எடுத்துடணும். அதுக்கப்புறம் கூடவே எண்ணெய் போட்டு இந்த கட் பண்ணி வச்சு கழுவி எடுத்த பிரண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு வரும்போது கூடவே கொஞ்சம் கல் உப்பையும் சேர்த்துடணும். பாதி வதங்கினதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். முதல்ல போட்டிங்கன்னா அது சீக்கிரமாக வேகாது. அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக புளியும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் எடுத்து அப்படியே ஆற வச்சிடணும். ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா மசிய அரைச்சிக்கணும். அரைச்சி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு பொரிஞ்சு வந்தோடனே அரைச்சி வச்ச அந்த விழுதையும் நல்லா சேர்த்துக்கணும். இது சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு எங்கேயாவது அடிபட்டு வீக்கம் வந்துடும் பார்த்திங்களா, அதுக்கு, சுளுக்கு, வாயு பிடிப்பு போன்றவற்றிற்கெல்லாம் இது நிவாரணமாக தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்பில் எலும்புகள் சந்திக்கக்கூடிய இணைப்பு பகுதியில் நரம்பு முடிச்சு இருக்குது இல்லைங்களா, அந்த முடிச்சில் வாயுவின் காரணத்தினால் தேவையற்ற நீர் சேரும். இதனால் பலருக்கு முதுகு வலி, கழுத்து வலி ஏற்படும். இந்த துவையல் செஞ்சு சாப்பிட்றதுனால இந்த ஒரு உணவு மட்டும்தாங்க இதுக்கு ஒரு தீர்வு. நீங்களும் அது எப்படிலாம் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.